श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। गोविन्दनामसङ्कीर्तनं हरि ओं तत्सत्। यक्षप्रश्नं ஏழாவது கேள்வி. யக்ஷ உவாச்ச கேன ஸ்வித் த்விதீயவான் பவதி தர்மபுத்ர உவாச்ச ध्रुत्या द्वितीयवान् भवति। கடந்த சத்சங்கத்தில் இந்த ஏழாவது கேள்வி வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இங்கே கேள்வி எதனால் ஒரு மனிதனு அவனுடைய மனோபலத்தினை இன்னொரு ரெண்டு மடங்கு ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். த்விதீயவான் அது 2 மடங்குல 10 மடங்குல అనేది கணக்கில்லை. இங்கே த்விதீயவான்னு சொன்னால் அவனுடைய சக்தி மொத்தத்தினை டபுள் பண்ணிக்கிறான். இல்லை வெளியில் மனசு சாதாரணமாக ஃபீல் பண்ணுற வீக்னஸஸ் அது இவனோட ஒரு பர்சனாலிட்டி. அது எல்லாமே தள்ளி வச்சுட்டு அவனை ரெண்டாவது டபுள் ஆக்ஷன் மாதிரி தனியாக இவன் மட்டும் எந்த பலகீனத்துக்கு ஆளாகாமல் இருக்கிறது த்விதீயவான் பவதி. அதுக்கு பதில் திருத்தினால் அவன் த்விதீயவான் ஆயிடுவான் அனி தர்மபுத்திரனுடைய பதில். அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன். திருத்தியா ஃபர்ம்னஸ்னால, ரிசால்வ்னு சொல்கிறோம் இங்கிலீஷில், திருடமான சங்கல்பத்தினால. திருடமான சங்கல்பம் செய்கிறது நமக்கு எல்லாருக்கும் பழக்கம்தான். கோவிலில் வாத்தியாருக்கு முன்னாடி சுவாமிக்கு முன்னாடி மட்டும் இல்லை, பலதெல்லாம் இது நான் செய்யணும், இது முடிக்கணும், அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பம் எடுத்துக்கிறோம். இந்த மார்கழி மாதம் நான் கண்டிப்பாக காலையில் எழுந்திரிக்கணும், பச்சை தண்ணி குளிக்கணும், திருப்பாவை படிக்கணும். சங்கல்பம் நிறையா வாட்டி பண்ணுறோம். ஏதாவது காரணத்தினால சில வாட்டி பண்ணாமல் செய்ய முடியாமல் ஆகலாம். ஸோ இங்கே இந்த திருத்தி అనేది ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு காரணத்தினால் அப்படின்னு இல்லாமல் நான் ஆத்தியாத்மிக மார்க்கத்திலும் பயணிச்சிட்டு இருக்கேன். அதனால் நான் ரொம்ப திருத்தியோடு இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லா இடத்துலையும் விஜிலண்ட்டாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு நான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்னது இது எல்லாமே சங்கர் முக்கியமாக பாஷ்யத்தில் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்கேன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பகவான் 18வது அத்தியாயத்தில் 18வது அத்தியாயத்தில் 16-17 சொன்னதெல்லாம் சிலது அங்கே ரிப்பீட் பண்ணுறார். அங்கே தான் சாத்விக திருதி. நம்ம எல்லோரும் சாத்விகர்கள். என்ன சத்தியத்தின் உணரணும்னு விரும்புகிறவங்க நம்ம எல்லாரும் முமுட்சுர்கள் இல்லையா?
இப்போ நமக்கு இருக்க வேண்டியது இது மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். திருத்யா யயா தாரயதே மனப்பிராணேந்திரியக்ரியாः யோகேனாவ்யபிசாரிண்ய திருதிः சா பார்த்த சாத்விகே. ஒரு முமுட்சுவுக்கு சத்தியத்தின் உணரணும்னு விரும்புகிறவனுக்கு எப்படிப்பட்ட திருப்தி இருக்கணும்னா இந்த மாதிரி திருப்தி இருந்தால் அவனை சாத்விகவான், சாத்விக குணம் இருக்கிறவன், சாத்விக திருப்தி இருக்கிறவன் சொல்லி நமக்கு எல்லோருக்கும் 3 முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. உபாதின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அடிக்கடிக்கு. சரீரம் சாரீரிகம், அப்புறம் பிராணம், 3வது மனசு மானசம், புத்தி அதில் சேருறது. இந்த மனோபுத்தி பாடி மைண்ட் இன்டலெக்ட்னு பொதுவாக சொல்கிறோம், அதில் எல்லாம் இன்க்ளூடட். அதுதான் சொல்கிறார் பகவான் இங்கே. இது இதெல்லாம் இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் செய்கிற நம்ம செயல்கள் இருக்க வேலைகள் அது எல்லாத்தையுமே ரொம்ப யோசித்து அலர்ட்னஸோடு இருந்து அப்படி பண்ணணும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படி பண்ணணும், ஏதோ பண்ணுவேன், ஏதேதோ யோசிப்பேன், ஏதேதோ செய்வேன், எப்படி இருந்தால் என்ன இப்போது அப்படின்னு இருந்தால் நம்ம கம்யத்தின் அடைய முடியாது, சத்தியத்துக்கு கிட்ட போக முடியாது, நம்ம பகவானுக்கிட்ட போக முடியாது. அதனால் இங்கே சொல்கிறார் பகவான், இப்படிப்பட்ட ஒரு டீவியேஷன் இல்லாமல், வடி தவறுதனேது இல்லாமல் அவ்யபிசாரிண்யேன யோகேன ஒருக்காக நான் இதிலேருந்து டிவியேட் ஆக மாட்டேன், மாற மாட்டேன், தவற மாட்டேன், வடி இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதமாக அந்த அதுக்கு பேர் தான் திருத்தி, அதுக்கு பேர் தான் இங்கே யோகான்னு சொல்கிறார். யோகான்னாவே ஆக்சுவலி திருத்தின்னு தான் அர்த்தம், திருத்தியா. அதனால் யோகம் என்பதே உடல் ஆரோக்கியம், மனசுக்கு அறிவுக்கு கூட ஆரோக்கியம், ஆன்மீகமான வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் உபயோகப்படுற சாதனமாக யோகா இருந்தது நமக்கு. அது இப்படி யாராவது இருந்தால் அப்படி செஞ்சிட்டு இருந்தால் பார்த்தா அது சாத்விக திருத்தின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அங்கே இதுக்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லுவார், அது இப்போ நம்ம பார்க்கல. நமக்கு அடுத்த கேள்விக்கு போகிறோம். 8வது கேள்வி. கேச்சன புத்திமான், எதனால ஒரு மனிதனை புத்திசாலி ஆயிடுவான், எதனால ஒரு மனிதனை become, how does one becomes intelligent? அதுக்கு பதில் சொல்கிறார் தர்மபுத்திரன். புத்திமான் விருத்த சேவையா பவதி, நம்ம பிராக்கெட்டில் சேர்த்துக்கணும், புத்திமான் பவதி விருத்த சேவையா. விருத்த பெரியவர்களுக்கு சேவை செய்கிறதுனால ஒருத்தன் புத்திமான் ஆயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் எல்லோரும் ஐஐடியில் படித்தா நினச்சிக்கிறோம், பிஹெச்டி பண்ணா நினச்சிக்கிறோம். சிலவாட்டு ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் நாங்கள்லாம் பகவத்கீதை உபனிஷத்தில் படித்த புத்திமான் ஆகிடுவோம் நாங்கள் நினச்சிக்கிறோம். பகவத்கீதை படிக்கலாம், உபனிஷத்தும் படிக்கலாம், புரியணுமே. எத்தனையோ பேர் படிக்கிறாங்க, எத்தனையோ பேர் கேட்குறாங்க, மார்க்கத்தில் நிற்கிறதில்லை, வேகமாக கம்யம் நோக்கி போகிறது இல்லை எல்லோரும். அதனால் அது படிக்கணும், கீதா படிக்கணும், உபனிஷத்தை படிக்கணும், பாகவதம் எல்லாம் கேட்கணும், சத்சங்கம் எல்லாம் செய்யணும். ஆனால் உனக்கு எப்போ அங்கே கேட்கறது பிரயோஜனப்படும்னு சொன்னால் உனக்கு உள்ள அகங்காரம் అనేది இல்லாமல் இருந்தாதான். அந்த அகங்காரம் போகணுமன்னா சுலபமான ஒரு மார்க்கம் சொல்லி கொடுத்தாங்க நம்ம முன்னோர்கள். அதனால்
பெரியவர்களுக்கு சேவை பண்ணுறதுனாலன்னு தர்மபுத்திரன் இங்கே பதில் கொடுக்குறாரு. இது கொஞ்சம் சிந்திக்கணும். எல்லாமே கூட இந்த கேள்விகள் எல்லாம் ரிடில்ஸ் மாதிரி. இது எல்லாமே அந்த வார்த்தை எடுத்து டக்குன்னு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க முடியாது. சிலதெல்லாம் அப்படி இருக்கும். சிந்திக்கணும். அந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன பாவனை வச்சுட்டு அவர் கேட்குறாரு, இவர் என்ன பதில் எது கொடுக்குறாரு అనేది. சரி, 2-3 பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம். இங்கே பெரியவர்கள்னு சொன்னால் பெற்றோர்கள் முதல் ஸ்தானம். அதை பற்றி மறுபடி கூட தனியாக கேட்பார், வேறு கேள்வி. அப்புறம் குருஸ்தானத்தில் இருக்கிற நம்ம ஆச்சாரியர்கள், இவங்களுக்கு சேவை பண்ணணும். பொதுவாக எல்லோருமே பெரியவர்களுக்கு சேவை பண்ணணும். அது எந்தெந்த லெவலில் எங்கெங்கே என்னானாலும் சரி. முக்கியமாக தாய் தந்தைகளுக்கு அப்படி செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இதுக்கும் ஒரு திருக்குறள் இருக்காமா? இருக்கு. 444. நான் தமிழ் படிச்சுக்கல, இங்கிலீஷ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் போய் தேடிக்கலாம். ஒரு மனிதனுக்கு, இங்கிலீஷ் படித்து தமிழ் சொல்கிறேன், சர்விங் த எல்டர்ஸ் இஸ் த ஃபோர்மோஸ்ட் எமாங் ஆல் த ஸ்ட்ரென்த்ஸ். ஸ்ட்ரென்த்து சத்துமாவு சாப்பிட்டா ஸ்ட்ரென்த்து வரும். விவா போர்னவிட்ட என்னென்னமோ சொல்கிறேன். எல்லாத்துலேயும் ஒரு மனிதனுக்கு சக்தி கொடுக்கறதுன்னா ரொம்ப பலமான ஒரு விஷயம் என்னன்னா சர்விங் த எல்டர்ஸ்ன்னு திருவள்ளுவர். சரியா? ஏன்னா எப்போ பெரியவங்களுக்கு கூட நமக்கு அவங்களுக்கு கௌரவம் இருக்குமோ, முக்கியமாக தாய் தந்தைகளை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். தாய் தந்தைகள் விஷயம்ல ஒரு காகமும் நம்ம லாஜிக் உபயோகப்படுத்தவே கூடாது. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தாங்க, இப்படி செஞ்சாங்க, அப்படி இப்படின்னு சொல்லவே கூடாது. நமக்கு பிடிக்காதது சில சொல்லுவாங்க, பிடிக்காத இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் சரி, அவங்கள அடிக்கடிக்கு கை காட்டி குற்றம் சொல்கிறது అనేది விட்டுடணும். அவங்களன்னு எந்த லாஜிக்கு திங்க் பண்ணாமல் அவங்களுக்கு சேவை பண்ணணும். இதுதான் மெயின் ரூல் பெற்றோர்களை பற்றி. அப்போது அதனால் நமக்குள்ள வினயம் வரும், பக்தி வரும், நம்ம அகங்காரம் குறையும். அது என்னுடைய கடமை கூட அப்படின்னு பாவத்தோட. இப்போது அது ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்கல்ல, வெளியே பாশ্চাத்ய தேசங்களுக்குள்ளே காணும். யார் குழந்தை எல்லாரும் அவங்க ரூம்ஸ் முன்னாடி வெளியில் போர்டு ஹேங் பண்ணுவாங்களாமா, மெஜாரிட்டின்னு நினைக்கிறேன். எல்டர்ஸ் ஆர் நாட் அலோவ்டு. எல்டர்ஸ் ஆர் நாட் அலோவ்டு வித்தவுட் த சில்ட்ரன். இப்படி எதுனமோ விற்கிறாங்க நினைக்கிறேன். அதெல்லாம் ஸ்டிக் பண்ணு. நாக் பண்ணணும், எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லணும், அதெல்லாம் பண்ணணும். இது இப்போ கூட நமக்கு பெரியவர்கள் யாராவது வயசானவங்க வந்த உடனே எழுந்திரிச்சு நிற்கிறோம். அப்படி நிற்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் வரல, எனக்கு தான் பிரயோஜனம். அதனால் இந்த மாதிரி நிறைய அப்போது நமக்கு அவங்கனால பெரியவர்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் ஞானிகள்னு வச்சுக்கணும். ஆனால் அவங்களோட அனுபவத்தில் அவங்களுக்கு ஞானம் இருக்குது. நம்ம பெற்றோர்களுக்கு வயசுனால அவங்களுக்கு ஞானம் இருக்குல்ல, நமக்கு மேலே அவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி இருக்குல்ல. பட் ஏதோ சின்ன சின்ன அவங்களுக்கு தவறுகள் பண்ணியிருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஏஜ். அதே இப்போது ஞானஸ்திதி மகாத்மலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சாங்கத்தியம் இதனால் நமக்கு நிறைய பலம் கிடைக்கும், புத்தி தெளிவாயிடும். சரியா? அதனால் விருத்தர்கள்னு சொல்லும்போதும் வயோவிருத்தர்கள், வயசுனால அவங்க பெரியவர்கள் அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கௌரவிக்கிறதுக்கு இன்னும் 2-3 சொல்லியிருக்கு சாஸ்திரம். குணவிருத்தாக, குணங்கள் பார்த்தா ரொம்ப சிறந்த குணங்கள் இருந்தால் அவங்களை நம்ம சேவிச்சு தாகணும். சின்னவனா பெரியவனு இல்லை, குணங்களுக்கு.
அதுக்கப்புறம் ஞான விருத்தாக, ஞானம் இருந்தால் அவங்க விருத்தர்கள் தான். அதனால் சின்னவங்க அவங்க குருஸ்தானில் சில வாட்டி சின்னவங்களுக்கு கூட உட்கார்ந்துருக்கலாம், உபதேசம் பண்ணலாம், ஸ்வீகரிச்சுக்கணும். ஞான விருத்தாக, வயோவிருத்தாக, குணவிருத்தா, குணங்கள் பார்த்தா. அதனால் ముఖ్యமாக వయోవృద్ధர்கள் అనేది పేరెంట్స్కి ముఖ్యமாக వర్తిக்கும். பட் அதை வேறு இடத்துல வேறு சந்தர்ப்பம் இந்த 2-3 குணவிருத்தாக அண்டு இந்த ஞான விருத்தாகனா கண்டிப்பாக அவங்களே நம்ம சேவை பண்ணணும், சர்வ் பண்ணணும். இந்த மகாபாரதத்திலேயே வேறு இடத்துல சொல்லப்படுறதை இந்த 5 பேர்னு தினந்தோறும் பூஜிக்கணும், சேவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பஞ்சைவ குரவோ பிரம்மன் புருஷஸ்ய, பஞ்சைவ குரவோ பிரம்மன் புருஷஸ்ய பிதா மாதா அக்னி ஆத்மாச்ச. இது யாரும் யாருக்கும் சொல்கிறார். பிரம்மன்னா ஒரு பிராமணனோ இல்லைன்னா மனுஷன் யார் கேள்வி கேட்டானோ உபனிஷத்துல அங்கங்கே அப்பப்போ சிஷ்யனை குருன்னு பிரம்மன்னு கூப்பிடுவாங்க, ஈஸ்வரன். மனுஷனுக்கு முக்கியமாக இவங்க 5 பேருன்னு இந்த 5 பூஜிக்கணும். பிதா மாதா அக்னி குரு அண்ட் ஆத்மா. வித்தியாசமாக இருக்குல்ல. பிதா மாதா எல்லாருக்கும் தெரியும், அக்னின்னு தினந்தோறும் வணங்கணும். அதனால்தான் நமக்கு ஹிந்து கிரகங்கள், ஹிந்து சம்பிரதாயத்தில், சனாதன தர்மத்தில் அக்னி అనేది பிரத்யக்ஷ தெய்வம், சாட்சி, அக்னி சாட்சி எல்லாமே அங்கே. அதனால காலையில் ஃபஸ்ட்டு அக்னி விளக்கு ஏற்றுறது அது. ஸோ இதெல்லாம் அக்னி. அதுக்கப்புறம் குரு பற்றி நமக்கு தெரியும். அப்புறம் ஆத்மானு பூஜிக்கணுன்ற. இன்னும் பூஜிக்கணும்னா ஏதோ பூ போடுறதுன்னும் அப்புறம் மணி அடிக்கிறதுன்னு மட்டும் நினச்சக்கூடாது. பஜ, சிந்தனை பண்ணும், தியானம் பண்ணும், நமஸ்காரம் பண்ணு, அதுக்கப்புறம் அதெல்லாம் ஓகே. பட் மெயின்லி இப்போ இங்கே ஆத்மா பாவனை முக்கியம் உள்ள ஹிருதயத்தில். ஸோ ஆத்மனை கூட சிந்திக்கணுமே, ஆத்மனை கௌரவிக்கணும்னே. என்னுடைய நிஜஸ்வரூபத்தை நான் கௌரவிக்கலை, நான் மதிக்கலைன்னா எனக்கு நானே பெரிய நஷ்டம் பண்ணிக்கிறேன் அர்த்தம். மகதி வினஷ்டனே உபனிஷத்து சொல்கிறது, இது பெரிய நஷ்டம். ஆத்மாவான என்ன நான் ஆத்மானு தெரிஞ்சுக்காம நான் உடம்பு நினச்சிக்கிறது ஆத்மஹத்தியன்னு சொல்கிறதே சாஸ்திரம். ஆத்மஹனோ ஜனாக, ஈஷாவாஸ்யோபனிஷத்து. ஆத்மஹனக. அதனால இதெல்லாம் சொல்லி அப்புறம் தர்மவியாத கதை இருக்கு பாரதத்தில், ரொம்ப பிரசித்தமான கதை. அவன் ஒரு மாம்சம் விற்கிறவன் வட்டி. ஆனால் தர்ம வியாத அவனுக்கு பேரிலே தர்மம் అనేది முதல்ல சேர்க்கப்பட்டது. என்ன அவனுக்கு தர்மம்னா வீட்டில் இருக்கிற வயசான பெற்றோர்களுக்கு சேவை பண்ணுறது முக்கியம் அவனுக்கு. அவங்களை கவனித்து பார்த்து அதுக்கப்புறம்தான் மிச்சம் விஷயங்கள். இப்படி தான் வீட்டில் ஸ்திரீக்கு கூட இருக்கணுமா, பத்தினிக்கு இருக்கணுமா, மருமகளுக்கு இருக்கணுமா, அவங்களை கவனித்து அவங்கள முதல்ல பார்த்துட்டு இப்படியெல்லாம் பண்ணி தான் மிச்சம். அப்படி அது ஒருக்காவை நிர்லட்சியம் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அங்கே கதையில் தர்மவியாதன கதையில் அந்த ஒரு அம்மா அனுப்பிச்சிட்டா முதல்ல. அந்த அம்மா பதிவிரதை. அந்த அம்மாவும் பதிக்கு சேவை செய்கிறதுனால அவங்களுக்கு சக்தி தபஸ்வி ஆயிட்டான். கௌஷிக ரிஷி முதல்ல அவர் தப்பம் பண்ணிவிட்டு அவருக்கு என்னமோ தப்பம் முடித்ததுக்கப்புறம் கண்ணு திறந்த உடனே இப்படி மேலே பார்த்த உடனே அந்த தபசக்திக்கு அந்த மேலே இருக்கிற பறவை அப்படியே துப்புன்னு விழுந்துச்சு.
எனக்கு தபஸுக்கு இப்படியெல்லாம் சக்தி வந்துச்சேன்னு அவருக்கு அகங்காரம் வந்தது. அதனால் சக்திகள் சரியான வழியில் வரலன்னு அவ அகங்காரத்தை உருவாக்கும். இல்லை நீங்கள் எதுக்கு புத்திமான் ஆகிறதுக்குன்னு விருத்த சேவத்துக்கு எதுக்கு சம்பந்தம் வைக்கிறாரு? அது கண்டிப்பாக அவனை நாசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் இவர் எழுந்திரிச்சார். சரி, பசிச்சு தபசு முடிஞ்ச உடனே பிக்ஷாந்தேகின்னு சொல்லி போனார். எங்கே பௌதி பிக்ஷாந்தேன்னு ஒரு அம்மா ஸ்திரீ வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு, அந்த அம்மா எவ்வளோ நேரமாச்சுன்னு லேட்டாக வரல. தபஸ் பண்ணார் இல்லையா? இந்த மாதிரி தபஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் கோபம் இருக்கும். எல்லா தபஸ்விகளும் ஜென்ரல்லி ஆங்க்ரி பீப்புள். எனக்கிட்ட கர்ஸ். அதனால் அந்த அம்மா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தான். சொன்னான், மன்னிக்கணும் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இவருக்கு பசி என்னமோ தெரியல, கோபத்தினால் இவர் உருவி பார்த்தார். இப்படி அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் அப்படி உருவி பார்த்த அந்த கிளி மாதிரி நான் உருந்து போகிறவன் நான் இல்லை அப்படின்னு சொன்னான். ஹரிரே, இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இவருக்கு ஒரே ஆச்சரியம். இந்த அம்மாவுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது, நான் அங்கெங்கோ பண்ணேன், இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அதே நீ இன்னும் கேட்கல. அதுக்கு கேட்டால் அந்த அம்மா சொன்னால், அந்த இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி போனால் அங்கே இவனும் தர்மவியாதன் இருப்பான், ஒரு மாம்சம் வெட்டி விற்கிறவன் இருப்பான். அவங்களுக்கு கெட்டப்பவங்க சொல்லுவாங்க. அவனுக்கிட்ட வந்தா இவங்களுக்கு எல்லாருக்கும் கேவலம் விருத்த சேவையாக பெரியவங்களுக்கு சேவை செய்கிறதுனால மட்டும்தான். நமக்கு இது நம்ப முடியாது. இந்த பதிவிரதன்னு சொல்லி பதி சேவா அப்படியானே அதனால உன்னத ஸ்தாயி அடைஞ்சாங்கன்னா அது நமக்கு எட்டாத விஷயமா இருக்குது இப்போ. அதனால் அட்லீஸ்ட்டு கொஞ்சமாவது பெரியவங்களை கவனிச்ச இந்த நானி ஃபேஸ் 1 அவனு குறையும். இல்லைன்னா ஃபேஸ் 20, 30 வரைக்கும் போகும். சரியா சொன்னானே எனக்கு, நம்ம இதெல்லாம் அது யோசிக்கவே கூடாது, பிளானே பண்ணக்கூடாது. எங்கே இருந்தால் போனால் அப்படி. ஸோ ஓல்டேஜ் ஹோம்ஸா அது கூப்பிடக்கூடாது இப்படி. அதனால சீனியர் சிட்டிசன் காம்ப்ளெக்ஸ் கம்யூனிட்டி அப்படியெல்லாம் சொன்னால் டிக்னிட்டி உண்டு. சரி, அதுக்கப்புறம் பக்தாளுக்குள்ள மகாராஷ்டிரா பக்தாளுக்குள்ள புண்டரீகனன் இருக்கா. அவருனால தான் புண்டரீக வரதா பண்டரிநாத சுபலான்னு அந்த பாடல்கள் எல்லாரும் கூட அந்த புண்டரீகன்னு பேர் வரும். விட்டல பக்தர் இவர் அப்படிதான் பெற்றோர்களுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கும்போதும் பாண்டுரங்கன் வீட்டுக்கு வந்தார். அங்கே வந்தது பாண்டுரங்கன் தெரியும். அங்கே ஒரு செங்கல் வச்சுட்டு இது மேலே நின்றுக்கோ நான் வர வரைக்கும்னு வச்சுட்டாராமா. அவர் இப்பவும் கூட அப்படி தான் நின்றுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னுடைய டியூட்டி முடிச்சுட்டு வர வரைக்கும் நீங்கள் இது மேலே நிந்திக்குங்க. அப்புறம் ராமாயணத்தில் வர ஸ்ரவணகுமாரோடைய கதை. ஸோ தெரியும் அதெல்லாம் நமக்கு. அவருடைய அந்த குழந்தையுடைய அப்பா வயசானவங்களுக்கு கண்ணு தெரியாதவங்க தீர்த்த யாத்திரைக்கு போகணும் அப்படின்னு. கண்ணு தெரியாதவங்களுக்கு தீர்த்த யாத்திரைக்குன்னு நமக்கு கேள்வி வரும். அந்த பையன் அப்படி கேட்டிருக்கலாம், உங்களுக்கு கண்ணு தெரியாது நடக்க முடியல, இப்போ என்ன தீர்த்த யாத்திரை? அப்படி சொல்லக்கூடாதாம்மா. சப்போஸ் உனக்கு இஷ்டம் இல்லை போகிறதுக்கு இல்லைன்னா கூட, சப்போஸ் தாயோ தந்தையோ நான் கொஞ்சம் அந்த கோயிலுக்கு பார்த்துட்டு வரணும்னு இருக்குதுன்னா பேசாமல் கூட்டிகிட்டு கொண்டு வா, ஆர்கியூ பண்ணாதே. ரொம்ப பெருசானதுக்கப்புறம் என்னதான் பெருசாக கேட்க போகிறாங்க அவங்க. ஸோ சின்ன சின்னது அவங்க ஏதாவது கேட்டால் அது நமக்கு பிடிக்கிறதா இல்லைன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். அதுதான் டியூட்டி. அதனால் எதிர்பேசி அப்புறம் அப்படி சொல்லி இப்படி சொல்லி சும்மா வாய் மூடி உட்காருங்க ஒன்றுக்கும் அதெல்லாம் சொல்லக்கூடாது.
அதனால் அவன் தெரியுமே காவடி போல் 2 பேர்னு உட்கார வச்சுட்டு வயசானவங்க தூக்கிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அங்கே போனால் தசரத தெரியாமல் பானம் விட்டுட்டு அம்பு விட்டுட்டா, இந்த குழந்தை இறந்து உளுந்து போச்சு. உயிர் போகிறதுக்கு முன்னாடி சொன்னான். ராமாயணத்தில் பார்த்தோம் நம்ம இந்த கதை. எங்கள் வயசானவங்க அம்மா அப்பா தாகத்தோடு இருப்பாங்க, ஜலம் இது கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னால் அவன் போனான் தசரதர். அப்புறம் சாபம் கொடுத்தாங்க, நாங்கள் எப்படி எங்கள் குழந்தை போய் துக்கத்தோடு இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ இனிமேல் நாங்கள் எப்படி வாழுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் நாங்கள் உயிர் விட போகிறோன்னா, நீயும் அப்படி தான் உன்னோட வாழ்க்கையில் உன்னுடைய குழந்தை இந்த வியோகமாகி நீ மரணம் அடைவேன்னா நடந்துச்சு. சாபம். ஸோ இது சில உதாரணங்கள் இப்படி எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அக்னி பற்றியும் சொன்னார். அதான் சொன்னானே, நம்ம தர்மத்துப்படி வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றுறது, அதுக்கப்புறம் யக்ஞ யாகங்கள் இதெல்லாம் செய்கிறது அப்பப்போ அக்கேஷ்னல்ல. அதனால் அக்னி நம்ம ஆராதிச்சுட்டே இருக்கோம், சேவை பண்ணிகிட்டே இருக்கிறோம். சரிது. அப்புறம் ஆத்மக்கு சேவை பண்ணுறதுன்னு சொன்னார். அதுக்கு என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய பேச்சுகள், என்னுடைய செயல்கள் அதுக்கு அனுகுணமாக இருக்கிறதுக்கு பேர் ஆத்ம பூஜை. ஆத்ம பிரதட்சணம் எதுக்கு செய்கிறோம்? கோவிலில் ஏதாவது எனி பூஜா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நின்று அங்கே அப்படி பிரதட்சணம் பண்ணிக்குங்கோ அப்படி அண்ணா யானி காணிச்ச பாப்பான்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஆத்ம பிரதட்சணம் சொல்லியிருக்கு. பூஜா சமயத்தில் கூட மெயின் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜலம் எடுத்துக்கிட்டு தலைமையில் புரோக்ஷணம் பண்ணிக்கிறேன். அது பண்ணதுக்கப்புறம் அந்த உரல் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு, தேகோ தேவாலய புரோக்தா ஜீவோ தேவ சனாதனः त्यजेदज्ञान निर्माल्यं सोहं भावेन पूजयेत्. ஸோ இதனால் அதுக்கப்புறம் குரு பற்றி முக்கியமாக சொல்லும் போது, இங்கே குரு பூஜை அப்படின்னா சேவை பண்ணுறோம், முடியும் போது செய்கிறோம், நமஸ்காரம் பண்ணுறோம், எல்லாம் செய்யலாம், அவைலபிளாக இருந்தால் எல்லாம். அதர்வைஸ் குரு சேவை, எல்லா சேவையிலையும் ரொம்ப சிறந்த சிரேஷ்டமான சேவை குரு சேவை, குரு பக்தி தான். எதனாலன்னா நமக்கு குருவை மார்க்கத்தினை காட்டுறாரு, மார்க்கத்தில் நடக்க வைக்கிறாரு, அதுக்கு வேண்டிய போதனைலாம் பண்ணுறதுனால குரு பூஜை. வியாச பௌர்ணமிக்கு மட்டும் இல்லை, வியாச பௌர்ணமி. அப்புறம் ஈவன் ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் நம்ம முக்கியமாக சொல்கிறோம் ஆத்தியாத்மிக மார்க்கத்தை. பட் அந்த ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க? அந்த குரு தானே. அதனால் இந்த விஷயங்களெல்லாம் தர்மபுத்திரன் மனசில் வச்சுக்கிட்டு தான் விருத்த சேவையான்னு சொன்னார். இப்போ அதுக்கு இந்த ரிலேட்டட் பாரத ஸ்லோகம் நம்ம சேர்த்து பார்க்கும்போது நமக்கு விஷயம் கரெக்டாக என்னன்னு புரியறது. இதனால் என்ன ஆகும்னா, உலகம் மொத்தத்துக்கு தாய் தந்தைகளான பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு நம்ம சேவை பண்ணுறோம் அப்படின்னு. அதனால தான் காளிதாஸ் அவர் ரகுவம்சம் அது பண்ணும்போது ஆரம்பத்திலேயே இப்படிப்பட்ட வாகார்த்த விவசம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு ஸ்லோகத்தோட தொடங்குறாரு. ஜகத்துக்கு மொத்தத்துக்கு. ஆனால் அவங்கள நீ இங்கே பார்க்கணும், இது எல்லாத்துக்குள்ளே பார்க்கணும், இது எல்லாத்துக்குள்ளே பார்க்கணும்.
அதுக்கப்புறம் நெகட்டிவாக இது பண்ணாதவன் என்ன ஆயிட்டானேதே நமக்கு இந்த மகாபாரதத்திலே உதாரணம் கிடைக்கும். துரியோதனன் பெரியவங்களனே கௌரவிக்காதவன், கண்டபடி பேசுகிறவன். அதனால் அதனால்தான் அவன் நாசனம், அவன் கையால் அவன் நாசனம் ஆயிட்டு. பெரியோர்களுக்கு சேவை செஞ்சிருந்த அந்த அகங்காரம் இல்லாமல் கௌரவம் இருந்த ஒரு மனுஷன் இப்படி எல்லாம் பத்தனம் ஆக மாட்டான், ஆகவே மாட்டான். எப்படியாவது அவனுக்கு காப்பாற்றப்படுவான் ஈஸ்வரனால். ஆனால் இவன் அப்படி பண்ணல. நிறைய இன்சிடென்ட்ஸஸ் எல்லாம் இருக்குது. பாகவதன் டைமில் பார்த்தோம். சித்தப்பான விதுரனன் எப்படி திட்டாரு. அந்த பேச்சு நடக்கும்போது தான் துரியோதன் ரொம்ப பேசும்போது அப்போ கூட திருதராஷ்டிரன் துரியோதன், நீ வாய் மூடு, இங்கேருந்து நீ வெளியே போ, உன்னை ஜெயிலில் வைப்பேன், இப்படியெல்லாம் சொல்லணும், எதுவுமே சொல்லலை. அது அவர் திருதராஷ்டிர, அது அவ்வளோதான். அவர் ஒரு துரதிருஷ்டவான். திருஷ்டி இல்லை, வெளியில் இல்லை, உள்ளே இல்லாதவன் தூரதிருஷ்டி இல்லாதவன் துரதிருஷ்டவான். முந்தா நேரத்தை எனக்கு தெலுங்கில் ஒரு ஷார்ட் போட்டு இருக்கு, அதில் இப்படிதான், దురదృష్టులందరూ ధృతరాష్ట్రులే. யாரெல்லாம் துரதிருஷ்டங்களா இருக்காங்களோ அவங்க எல்லாரும் திருத்தராஷ்டிரர்கள் தான். என்னதானே பெரியவள் பேச்சு கேட்க மாட்டாங்க, சாஸ்திரம் பேச்சு கேட்க மாட்டாங்க, ஈஸ்வரன் சொன்னது கேட்க மாட்டாங்க. ஸோ வாட், என்ன பண்ணுறது? நிறைய பேர் பார்த்தாங்க. ஓகே, இந்த மாதிரி பீஷ்மரனே இன்சல்ட் பண்ணுவான், விதுரனையும் பண்ணிட்டான், அப்பான்னு பண்ணிட்டான், துரோணர்னு பண்ணிட்டான். அந்த பகவத்கீதை ஆரம்பத்தில் கூட அப்படி தானே, இட் இஸ் கௌரவப்படுத்துகிற மாதிரி. பஷ்யைதாம் பாண்டு புத்திராணாம் ஆச்சாரிய இப்படியெல்லாம் பேசினார், விவரித்து நம்ம சொல்லிட்டோம் அதை. ஸோ ஆனால் அடுத்த பக்கம் நல்லா பண்ணியிருக்கிறவன் தர்மராஜன் இவங்களெல்லாம் பார்த்தா, அப்புறம் கூட திருதராஷ்டிரன் அவங்க நல்ல விதமாக பார்த்துக்கிறாங்க. இது இவ்வளோ யுத்தம் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம். சரி, கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லணும். நம்ம நாடே நமக்கு குரு. அதனால் நாட்டு பற்றி சிந்தனை, நாட்டுக்கு சேவனை எங்கே சார் போய் செய்கிறதுன்னு ஒன்று வீட்டில் முதல்ல உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ கௌரவமாக பார்த்து இருக்கிறது படகு, அதே நாட்டுக்கு செய்கிற சேவைதா, தர்மத்துக்கு செய்கிற சேவைதா அது. அதனால் இந்த விருத்த சேவைன்னு சொன்னால் இந்த மகாத்மர்கள், ஞானிகள், இவெல்லாம் ருஷி பரம்பரா, இதெல்லாம் நம்முடைய பந்துகள் தானே. எங்கே? இந்த நாட்டில் தான் பிறந்தாங்க. அப்போது அப்படிப்பட்ட இவங்க எல்லாரும் பிறந்து நடத்தி கொண்ட இந்த தர்மம், சனாதன தர்மத்தை சேர்ந்த இந்த நாடுன்னு நம்ம பூஜிக்கணுமா, நேசிக்கணுமா இல்லையா? இப்போ அதுதான் சொல்கிறோம். அடுத்த மதங்களவங்களுக்கு கூட நீங்கள் இந்த நாட்டுன்னு தெய்வமாக நீங்கள் பூஜிச்சா, நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, then will consider you as the சனாதன தர்மி. பண்ண மாட்டாங்க அவங்க. they never give அந்த மாதிரி ரெஸ்பெக்ட். தாய் மாதிரி பார்க்கணும். சும்மாவை வந்தே மாத்திரம்னு சொல்கிறோம். அந்த பிலாங்கிங்னஸ் இல்லைன்னா எப்படி மனிதர்களாக இருப்பாங்க நாட்டில்? சிவிலைசேஷன் எப்படி இருக்கும்? சம்ஸ்கிருதம் எப்படி இருக்கும்? சரி, இது 8வது கேள்வி முடிஞ்சது. 9வது கேள்வி, இங்கேருந்து கொஞ்சம் டைரெக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக மாறுறது. கிம் பிராமணானாம் தேவத்வம் எந்த குணம் இருக்கிறதுனால, எதினால பிராமணனுக்குள்ள அந்த தெய்வத்துவம், தெய்வமுக்கு சமானமாக பிராமணனை
பூஜிக்கணும், வணங்கணும், நமஸ்கரிக்கணும் எல்லாம் சொல்கிறாங்களே, எதனால அவன் தெய்வத்துவம் இருக்கிறவன் ஆயிடுறான்? Because of what great quality that Brahmana is considered as the divine person. புரியுதா கேள்வி? அதுக்கு பதில் கொடுக்குறாரு. ஸ்வாத்யாயஹ ஏஷாம் தேவத்வம், அவங்களுக்கு அந்த தெய்வத்துவ ஸ்திதி, கௌரவம், இடம் சுவாத்தியாயம் பண்ணுறதுனால அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு விஷயமாக பார்க்கணும். சுவாத்தியாயம் பண்ணுறதுனாலன்னா வேதங்கள் படிக்கிறதுனால அவங்களுக்குள்ள அந்த தெய்வ குணம், தெய்வ ஸ்வபாவம் அது வரும். அதனால தான் அவன் தெய்வமாக பார்க்கணும் வேதங்கள் படிக்கிறதுனால. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் சிந்திக்கணும். வேதங்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க. நம்ம பகவத்கீதை படிக்கும்போதே பார்த்தோம், இங்கே சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷான்னு பகவான் சொன்னார். சாதுர்வர்ணங்கள் குணகர்மத்தினால நான் அவங்கள விபாகம் பண்ணி இப்படி நான் பண்ணேன்னா அவங்க குணபாவனால் அவங்க விபஜிக்கப்பட்டாங்க, பிரித்து பார்க்கப்படுறாங்க. குணகர்ம ஜென்மன்னு சொல்லலைங்க. முக்கியம் அவனுக்கு செய்கிற கர்மத்துக்கு குணத்துக்கு தகுந்த போல் அவன் பிராமணனா, க்ஷத்திரியனா, வைசியனா, சூத்ரனா. அதனால் இங்கே முக்கியமாக இப்போது அந்த ஹையார்கி ஆர்டரில் சொல்லும் போதும் பிராமணா, க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ர 4 பேர் சமுதாயத்தில் தேவை. 4 பேர் இருந்தால் தான் இங்கே சமுதாயம் நடக்கும், எல்லா பிரஜைகளும் வாழ முடியும் అనేది நம்ம கருத்து. அது பட் இதில் இங்கே எக்ஷர் கேள்விகள் இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு 4 கேள்விகள் பிராமணனுக்கு சம்மந்தப்பட்டது, அடுத்து இன்னொரு 4 கேள்விகள் க்ஷத்ரியனு சம்மந்தப்பட்டது. மிச்சம் 2ன்னு அவர் கணக்கில் வச்சுக்கவே இல்லை. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் கூட ஃபர்ஸ்ட் இஸ் த பிராமணா. ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். பல வருடங்களாக நமக்கு பொலிட்டிக்கலாக இதெல்லாமே தவறாக சொல்லி நம்ம பிரெயினில் கடுத்துட்டாங்க. ஒருக்காகவும் அது எதுவுமே நிஜம் கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ வேணும், ஏதோ ஒன்று பண்ணி தானே மூலமாக ஓட் சம்பாதிச்சுக்கணும் பேசும். இது அப்படி இல்லை. இது இந்த காலத்தில் இப்படி சொன்னதில்லை, இது சிருஷ்டியில் அப்படி தான் இருக்கு. அதனால் இவன் இப்படி இருக்கிறதுனால இவன் சுப்பீரியர்னு கிடையாது. குணம் எப்படி இருக்குன்னு மெயின்லி அந்த குணம். அதனால் குணபிராமணன் ஆயிடலாம் எல்லாரும், உனக்கு இஷ்டம் இருந்தா. ஏன்னா அல்டிமேட்லி சத்தியத்தை உணர்த்துக்கு குணம் பிரதானம், தெய்வ சம்பத்தி பிரதானம். Are you capable? Are you ready? Come on, proceed. உன்னை யாரும் தள்ளி வைக்கலையே. சில குறைகள் இந்த பக்கம் கூட நடந்துச்சு. மனிதர்களுக்கு இந்த விஷயம் சரியாக புரியாதனால சங்கரர் பகவத்கீதைக்கு பாஷ்யம் ஆரம்பிக்கும் போது அதுதான் சொல்கிறாரு, பிராமணனுக்குள்ளே இருக்க வேண்டிய பிராமணத்துவம் க்ஷீணிச்சு இவங்களும் போக பராயணங்கள் ஆயிடுறாங்க, தர்மம் தள்ளி வச்சுட்டாங்க. அதனால் ஆபத்து வந்தது. அந்த ஆபத்தில் தடுக்கிறதுக்காக பகவான் அவதாரம் எடுத்துகிட்டு இந்த எல்லாம் பண்ணி கீதோபதேசம் பண்ணுறாருன்னு பேசுகிறார். அப்படி தான் கீதா பாஷ்யத்தை சொல்லி இந்த கருத்துக்களை சொல்லி ஆரம்பிக்கிறார். அதனால் அபியுத நிஸ்ரேயஸ், அபியுதமைனது மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி, நிஸ்ரேயஸ்ன்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி, ரெண்டுத்துக்காகவும் கூட. ஆனால் இதில் அல்டிமேட்லி
அந்த மோட்ச பிராப்திக்கு, அந்த நிஸ்ரேயசத்துக்கு ஆத்தியாத்ம மார்க்கத்துக்கு வந்து தான் ஆகணும். சரி, விஷயம் என்ன? அப்போது ஏது 4ன்னு சொன்னால் பதில் சுவாத்தியாயம்னு சொல்லியிருக்காரு. இங்கே வந்து சுவாத்தியாயம்னு சொன்னால் என்னை பற்றி நான் படிச்சுக்கிறது, நல்ல புஸ்தகங்கள் படிக்கிறது, இதெல்லாம் ஜென்ரல் மீனிங்கு. என்ன பதஞ்சலி நியமங்களுக்குள்ளே கூட சௌச்ச, சந்தோஷ, தபஸ், சுவாத்தியாயம் இருக்குது, அப்புறம் ஈஸ்வர பிரணிதானம் இருக்குது. பட் இங்கே கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். The way how they feel, அவங்க ஃபீல் பண்ணுற, யோசிக்கிற அந்த விதானம், how they feel and think, அதுதான் முக்கியம். அதனால் இதையும் இனிமேல் வரப்போகிற கேள்விகள் எல்லாமே கூட, ஸோ பிராமண க்ஷத்திரியர்களுடைய இந்த சுவாவம் అనేది எப்படி இருந்தால் அது நல்லதாக தெய்வ குணமாக பார்க்கப்படும் அப்படின்னு. மனுஷ ஜாதி, இங்கே தானே இந்த வர்ணங்கள் சொல்லப்பட்டது. இவங்க வந்து க்ஷத்ரியத்துவம், பிராமணத்துவம், தெய்வத்துவம், சாதுத்துவம். நான் இப்போ இங்கே சொல்கிற இந்த ஆர்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மனுஷனுடைய எவல்யூஷன் ஸ்டேஜஸ், உன்னதிக்காக போகிற ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தா இது வந்து பியூர்லி உள்ளே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது என்ன க்ஷத்ரியத்துவத்தின் முதல்ல சொல்கிறீங்கன்னு சந்தேகம் வரும். பிராமணன் தான் இப்போ மேலே சிறந்தால் பேசும்போதும் ஜென்ரலி பிராமண க்ஷத்திரிய வைஷ்ய சூத்ரன் தானே சொல்கிறீங்கன்னா, இப்போ அது பேசலை. ஒரு மனுஷனுடைய ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷனுக்கு அவனு இந்த 4 ஸ்டேஜில் போகணும். முதல்ல க்ஷத்ரியத்துவம்னா பிரயத்தனம்னு அர்த்தம், எஃபர்ட். மதியா விதியான்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த அப்போது க்ஷத்ரியன்னாவே பொதுவாக அந்த பௌருஷத்துவம், தைரியம், தீரத்துவம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால் முதல்ல க்ஷத்ரியத்துவத்தோடு இருக்கணும். அப்போது அதில் கொஞ்சம் ரஜோகுணமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்டிவிட்டி வேணுமே, கமிட்மெண்ட் வேணுமே, சுறுசுறுப்பாக இருக்கணுமே, சத்சங்கத்துக்கு போகணும், நல்ல தெளிவாக போகணும், நல்லா ஸ்ட்ராங் காஃபி குடிச்சிட்டு போகணும், அங்கே தூங்கவே கூடாது, இல்லை இருக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ஷத்ரியத்துவம்னு அந்த விதத்தில் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இவன் வந்து பிராமணத்துவம், அந்த இன்னர் சாஃப்ட்னஸ் அண்ட் த பீஸ், இந்த அட் தட் டைப் ஆஃப் நல்ல குவாலிட்டிஸ் கொண்டு வந்தால் அவன் அப்புறம் சாதுத்துவம் அடைவான். மகாத்மத்துவம், சாதுத்துவம் அடைவான். அதுக்காக சாது ஆகணவன் இல்லை. சாது ஆனதுக்கப்புறம் கூட பேச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல, சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு என்ன பிரயோஜனம்? அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. கீப் ஆன் டாக்கிங், eating too much, and body sizes keep on increasing. நிறைய ப்ராப்ளம், டிசீஸ் இருந்தால் தெரிஞ்சால் கூட. ஸோ சாதுத்துவம் இது 2 இருந்தால் அதை பிராமணத்துவம் இருக்கணும். ஆச்சாரத்தில் இருக்கணும், அனுசரணை செய்யணும். அதுக்கப்புறம் தெய்வத்துவம், உனக்கு தெய்வத்துக்கு டிஃபரன்ஸ் இல்லைன்னு 4வது ஸ்டேஜுக்கு வருவேன். சரி, இங்கே ஒரு அர்த்தம் சுவாத்தியாயம்னா அவங்களுடைய வேதம், எந்த வேதத்துக்கு அவங்களை சேர்ந்தவங்களும் அந்தந்த வேதத்தின்னு அவங்களும் படிக்கணும்னு பிராமணர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரூல். அது எப்படியாவது ஏதோ கொஞ்சமோ அது அந்த வேதம் படி, அதனால் அவங்களின் சுவாத்தியாயம் అనేది அவங்களுக்கு முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அதில் இருந்து தான் ஆகணும், அதுக்காக தான் டைம் செலவு பண்ணணும், அப்படி இருக்கணும். பட் இப்போது எத்தனை பேர் பிராமணர்கள் தான் எல்லோரும் எல்லாம் விட்டுட்டு ஐடி வேலை, அப்புறம் இங்கிலாந்து, சுவிட்சர்லாண்டு ஆகிப்போச்சு இல்லை?
எதுக்கு உனக்கு பணம் அவ்வளோ? பிராமணனுக்கு அவ்வளோ பணம் ஆசைப்படக்கூடாது, வேண்டாம். தென் யூ ஆர் நாட் கால்டு. ஒருத்தனை கூப்பிடுங்க, ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டால், நீ நீ பிராமணனை யார் சொன்னாங்க? இப்படி, பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஆர் பிராமின்ஸ், ஐ ஆம் பிராமின். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது அவனுக்கு. ரொம்ப குலம் பற்றி பேசுகிறீங்கன்னு நினச்சிக்காதுங்கோ. திஸ் இஸ் நாட் எட் ஆல் நம்ம நினைக்கிற குலம் ஜாதி பற்றி இல்லை. யாரோ கணக்கில் ஓட்டர் லிஸ்ட்டில் ஏதோ எதுக்கட்டும், அந்த பாஸ்போர்ட் கேட்ட 110 கேள்விகள் கேட்பான். இப்போ கூட கவர்மெண்ட் எது கேட்டாலும் எல்லாம் கேட்குறாங்க. ஜாதி இது எல்லாம் இருக்கக்கூடாதான்னு சொல்கிறேன். எதுக்கு பிரிண்ட் பண்ணி நீ கேட்குறேன்? வாட் ஃபார் யூ ஆர் வாஸ்கிங்? அதை வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு வேலை நடக்கும். அதனால் வெளியில் இருக்கும் அது எப்பவுமே. இங்கே கேஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்க. பட் அது சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிட்டு நீ அதனால் உனக்கு வெறுப்பம் வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது, யுகம் வரக்கூடாது. யூ ஹேவ் டு லிவ், இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். யாரும் இங்கே எல்லோரும் இல்லைன்னா புருஷ சூக்தத்தில் எல்லாமே சொல்லியிருக்குல்ல, தலைந்து கால் வரைக்கும். கால்கள் தான் பாதங்கள் தான் சூத்ரன்னு சொல்லியிருக்கு. சூத்ரர்கள் எல்லோரும் பகவானுடைய பாதங்களிலிருந்து வந்தாங்கன்னா அந்த பாதங்களுக்கு தானே நம்ம போய் நமஸ்காரம் பண்ணுறோம். ஸோ ராங் ஸ்மால் பெட்டி திங்கிங் வச்சுக்கூடாது. சரி, பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி. நமக்கு பொதுவாக தபவனே பதம் கேட்டிருக்கோம் நியமங்களுக்குள்ள. பட் இங்கே அந்த தபம், சுவாத்தியாயம் அண்ட் ஈஸ்வர பிரணிதானம் நியமங்களுக்குள்ள 5வது ஈஸ்வர பிரணிதானம். இது எல்லாத்தையும் சேர்த்து இதுதான் கிரியா யோகா அப்படின்னு சொல்கிறார் ஒரு சூத்திரம். கிரியா யோகன்னு என்னன்னா தபஸு, சுவாத்தியாயமும் ஈஸ்வர பிரணிதானம் 3 சேர்ந்து கிரியா யோக. அப்புறம் ஸ்வ அத்தியாயம், இந்த பதம் எடுத்து பார்த்தா ஸ்வஸ்மின் ஸ்வேன, ஒருத்தனுக்குள்ள அவனாலேயே அவனே. ஸ்வஸ்மின் ஸ்வேன தியானம் விசாரணம் இஸ் கால்டு ஸ்வாத்தியாயம். நவ் ஐ எம் கமிங் லிட்டில் டீப்பர். ஜென்ரலாக பேசிட்டு வந்தோம். செல்ஃப் ஸ்டடின்றோம் அதுக்கு தான். அப்படின்னா நானே படிச்சுக்கிறேன் வீட்டில். இந்த வாட்டுக்கு எது புஸ்தகம் கொடுக்கல நீங்கள் எதுவுமே. மாரியப்பன் சார் கோபமா எத்தனை புக்கில் பண்ணி கொடுப்போன்னு. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். எதுக்கு புக்கு கேளுங்க விடுங்க. அப்புறம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறது போய் அப்புறம் ஏதுங்கோ. இங்கே எதுலன்னு பரவாயில்ல. டூ ஹோம்ஒர்க், மனநம் அதுதானே. புக்கு கொடுத்து எல்லாம் சேர்த்து எங்கே வச்சுட்டிங்க, அது எங்கே அப்புறம் பேப்பர் கடைக்கு போகும், யாருக்கு தெரியும் எங்கே இருக்கேன்னு. ஸோ மனநம் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட், நாட் புக். கேட்டது மனநம் பண்ணக்கூடிய சக்தி அது நல்ல பதியும். புஸ்தகங்கள் நிறைய தேவையில்லை. அதனால் அந்த கேட்கும்போது அப்படி கேட்கணும், அப்படி புரிஞ்சுக்கணும், அப்படி ரிசீவ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் அது இதுக்காக தைத்திரிய உபனிஷத்தில் ஒரு கருத்து கொடுத்த சொல்லியிருக்கு. ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம். அங்கே சிலதெல்லாம் குட் டிசிப்ளின்ஸ் சொல்லும் போதும் இதெல்லாம் ஊட்டி கொடுக்கவே கூடாது. ந பிரமதித்தவ்யம், யூ ஷுட் நாட் கிவ் இட் அப் அப்படின்னு சில லிஸ்ட் வரும். அதில் ஒன்றும் ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியாம். பிரவச்சனம் செய்யக்கூட சக்தி இருந்து அந்த செய்ய முடிஞ்சவனும் அது சொல்லிக்கிட்டே இருக்கணும், அது நிறுத்தக்கூடாது.
அதேபோல் சுவாத்தியாயம். இப்போ நீங்கள் எல்லோரும் நீங்கள் பிரவச்சனம் பண்ணும்போது நீங்கள் சுவாத்தியாயம் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் கதை யக்ஷனை பற்றியும் கிடையாது, தர்மபுத்திரனுக்கு பற்றி கிடையாது. இன்னொரு எவ்ரிதிங் இஸ் அபவுட் மீ, எனக்காக. அதனால் சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் விடக்கூடாது. இது முக்கியமாக, இது கொஞ்சம் திரும்பி அந்த இது போகிற இந்த பிராமண அவனுடைய கர்ம குணன்னு சொன்னால் இல்லையா, அதில் பிராமணனுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அத்தியனம் பண்ணணும், அத்தியாபனம் செய்யணும். ஸோ அவன் படிக்கணும், அப்புறம் சொல்லித்தரணும். அவருக்கு மட்டும்தான் அந்த படித்த வேதத்தை சம்மந்தப்பட்டது சொல்லி கொடுக்கறதுக்கு அர்ஹதை பிராமணனுக்கு மட்டும்தான் இருக்குது, மிச்சவங்களுக்கு கொடுக்கல. க்ஷத்திரியன் படிச்சுக்கலாம், ஆனால் அவன் அத்தியாபனம் பண்ணக்கூடாது. ஈ ஷுட் நாட் டீச். அதுக்கு திரும்பி நீங்கள் இன்டலெக்சுவலாக கேள்வி கேட்கக்கூடாது. வை ஷுட் இட் இஸ் லைக் தட். நான் அப்போது ஒரு வருஷம் உனக்கு தனியாக கிளாஸ் எடுக்கணும், அப்படி கேட்காத. அப்படிலாம் கேள்வி கேட்கும்போதும் ராங் கொஷன்ஸு, தப்பு கண்டுபிடிக்கணும், ஏதோ தப்பு சொல்லணும்னு அது கண்டுபிடிச்சிட்டே இருப்பான், சொல்லுவான். தேர்ஃபோர் அதுக்கப்புறம் முதல் படியில் இந்த சுவாத்தியாயம் எப்படி பண்ணணும்னா, சாஸ்திரம் ஸ்ரவண ரூபமாக குரு கிட்டேருந்து படிச்சுட்ருக்குறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது லெவலில் சமாதானம், நாட் மனநம்னு சொல்லுவோம் பொதுவாக. இப்போது சமாதான பதத்துக்கு நிறையா இருக்குங்க. அவன் இப்போ சமாதானம் ஆகிட்டாங்க, அவங்க 2 பேர் இப்போ சண்டை போட்டுருல, அது கூட இருக்கு மொத்தத்தில். இல்லைன்னா விவேக வைராகிய சமாதி ஷட்க சம்பத்தி சொல்லும்போது அதில் சமாதானம் இருக்கு. சமயக் ஆதானம் சமாதானம் அப்படின்னா அதான் தியானம் விசாரணா. சத்தர்ஷன டைமில் சொல்லிட்டு இருக்கிறோம், விசாரணை அது செய்கிறது பேர் சமாதானம். அதனால் உள்ளக்குள்ளே நீ அப்படி சமாதானம் ஆகிடுவேன். கேள்விகள் எல்லாம் என்னாகும், கரிங்கி போயிடும். ஸோ உள்ளேருந்து சமாதானம் வரலன்னா வெளியில் சொல்கிற பதில், சமாதானம்னு பதில் கூட அர்த்தம் இருக்குல்ல, அந்த பதில் இங்கே சமாதானம் கொடுக்காது. இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் வித்தின் யூ. No one can clarify anybody's doubt. By somebody's explaining and clarifying, your doubts cannot be removed perfectly or permanently. அடுத்தது மனனத்துக்கு வரும்போது குரு மேலே ஆதாரப்படலை. சிரவணம் பண்ணும்போது குரு மேலே ஆதாரப்படுறோம். நமக்குள்ளே திரும்பி இமோஷனல் பலகீனத்தை வீக்னஸஸ் இருக்கும்போது குரு மேலே ஆதாரப்படுறோம். பட் இஃப் சிரவணம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா குரு மேலே டிபெண்ட் ஆக மாட்டோம், குரு அவர் மேலே டிபெண்ட் ஆக விட மாட்டார். அதுதான் விவேக சூடாமணியில் கன்க்ளூஷனில் ஃபியூ ஸ்லோகாஸ் அது கிளியராக சொல்கிறதே. அதனால் மனனம் வரும்போதும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. சாஸ்திரம் சப்போர்ட் இல்லை, குரு சப்போர்ட் இல்லை. ஐ மை செல்ஃப் சர்னிங். அதுக்கப்புறம்தான் இங்கே 3வது ஸ்டேஜ் இப்போ நான் சொல்கிறேன். மனனம் செய்யும்போது குரு தேவையில்லை. நிதித்தியாசனத்துக்கு வரும்போது சாஸ்திரம் கூட ட்ராப் ஆகிடும். பட் இப்போ எங்களுக்கு ஆல்ரெடி சிரவண மன நிதித்தியாசனங்கள் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே, நாங்கள் கொஞ்சம் நிதித்தியாசனம் அப்பப்போ தியானத்துக்கு உட்காரோம். இப்போது சாஸ்திரத்தை ட்ராப் பண்ணிட்டோமான்னு அர்த்தம் அப்படி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். when you are sitting
for yourself, with yourself, in yourself, on yourself. What support you want? அதனால் ஆத்ம விசாரணத்தில் even God's support should not be taken. No support. That's why Guru, Ishvara, Shastra, எந்த சப்போர்ட் நீ பிடிச்சிக்கிட்டா கூட யூ cannot attain the truth. இது அல்டிமேட் ட்ரூத். அல்டிமேட் இது இப்போவே சொல்கிறீங்கன்னா அது புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது then we have to see that where I am, what I am. அதுக்காக சொல்கிற விஷயம் வந்ததுனால இது ப்ராசஸ். சுவாத்தியாயத்துக்கு இதெல்லாம் இருக்கும். அதனால் எவ்வளோ பொருத்தமான பதில் கொடுக்குறாரு பாருங்க. அதனால் ஏன் அப்படி சொல்கிறோம், ஏன் இப்படி சொல்லியிருக்கேன் நான் இப்படின்னா, த ரூல், த லா உனக்குள்ளதான் இருக்கு. உண்மையாக கற்றுக்க வேண்டியது உனக்குள்ளே உன்னாலேயே சொன்னான்னு இப்போ. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, கவனி, ஸ்டார்ட் வாட்சிங். புரியுறதா? எப்போ யூ ஸ்டார்ட் வாட்சிங், அதுக்கு பேர் தான் சாட்சி பாவனை சொல்கிறோம். ரமணர் தமிழன கவனி. யார் அந்த அகம் எங்கிருந்து உதைக்கிற கவனி. நேதி கூட சொன்னார்ல, சோதனம் புரியாது. அதனால் உண்மையான லர்னிங் அங்கே தான் இருக்கு. இது சுவாமிஜி சிம்பிளாக சொல்லும் போது, லேர்ன் ஃப்ரம் யுவர் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸஸ், ஃப்ரம் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் யூ லேர்ன் இட், தென் யூ ஆர் ரியல் சீக்கர்னு வருன்னா இதுதான் அர்த்தம். இப்போ நான் என்ன சொல்லிட்டுருக்கேன், த லா ஃபார் லர்னிங் அண்ட் நோயிங் இஸ் தேர் வித்தின் யூ. என்னது? ஃபைண்ட் அவுட். வாட்ச், அதுக்கு பேர் சிம்பிளாக சொல்லணும். வாட்ச் பண்ணு. என்ன வாட்ச் பண்ணும்? வாட்ச் த பாடி. யோகாவில் வாட்ச் யுவர் ப்ரீதிங்னு சொல்லணும். வாட்ச் யுவர் மைண்ட். வாட்ச் த பீப்புள். அவங்களுக்கு லேபிள் போடுறதுக்காக இல்லை, உலகத்தனை வாட்ச் பண்ண. நாங்கள் அதானே சார் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டிவி வாட்ச் பண்ண எல்லாம் வாட்ச் பண்ணலாம் அப்படி சொல்லலை. இங்கே சாட்சி பாவத்தோடு இருந்து வாட்ச் பண்ண. இது இன்னும் சிம்பிளாக சுவாமி சொல்கிற வேர்ட்ஸில் சொல்லணும்னா, தேக்கோ சுனோ போலோ மத்தன். கேளு, பாரு, ஆனால் பேசாதன்னு அர்த்தம் என்ன? வாய் திறந்து அவங்களுக்கு முன்னாடி இல்லை. இன்சைட் யூ டோன்ட் கிவ் எனி காமெண்ட். உள்ளக்குள்ளே காமெண்ட் கொடுக்காத, உள்ளக்குள்ளே வெப்புன்னு வளர்த்தாத. இந்த விதமாக இப்போது இத்தனை சொல்லியிருக்கேன். என்ன 4 சொல்லியிருக்கேன். பாடி பிராணா சேர்த்துட்டு 5. பாடி, பிரெத், மைண்ட், பீப்புள் அண்ட் த வேர்ல்டு. இப்படி வாட்ச் பண்ணும்போதும் அதனை பற்றி எந்த விதமாக நம்ம ஃபீல் பண்ணுறோம், எந்த விதமாக நம்ம திங்க் பண்ணுறோம். when we watch, how you will feel, how you will think. கொஞ்ச நேரம் முன்னாடி இப்போ இந்த பதம் சொல்லியிருக்கேன். இப்போது சுவாத்தியாயம்னா how you think and how you feel about any of these things. அப்படியானே. அப்போது அதுக்கு தகுந்த போல் தான் how you, நீ எப்படி யோசிக்கிற, எப்படி பாவிக்கிற, எப்படி நினைக்கிற, அதுக்கு மேலே ஆதாரப்பட்டு இருக்கு நம்முடைய ஆனந்தம், ஹாப்பினஸ். புரியுதா?
ஏதோ எக்ஸ்பிரஷனும் அப்படி இப்படி போகிறதானே இதுவும் சத்தர்ஷன மாதிரி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்குங்க சார். வாட் கேன் ஐ டூ? சரியா? இப்போது புரியும் நான் பேசினது என்னன்னு. இந்த வாட்ச்ன்னு சொல்லும்போதோ ஜென்யூன்லி என்கொயரி பண்ணணும். ஜென்யூனுக்கு தமிழில் என்ன சொல்லலாம்? உண்மையாக கேள்விகள் கேட்கணும். கொஷன், ஜென்யூன் கொஷன்ஸ் நம்மளுக்கு நம்ம கேட்டுக்கணும். என்னை பற்றி நானும் உடம்பா, பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் எங்கே இருக்கேன், இறந்ததுக்கப்புறம் எங்கே போவேன், இட்ஸ் ஜென்யூன் கொஷன். இது நம்பிட்ட நான் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா யூ ஆர் லிவிங் இன் எ கான்ட்ரடிக்ஷன்ஸு. கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் உள்ள யூ ஆர் நாட் அட் பீஸ், யூ ஆர் நாட் கன்வின்ஸ்டு. ஏதோ தள்ளிக்கிட்டு போகிறவன்னா சால்வ் த கான்ட்ரடிக்ஷன்ஸ். கான்ட்ரடிக்ஷன்ஸ் சால்வ் பண்ணாத வரைக்கும் உனக்கு முக்தி கிடையாது. அப்போது ஜென்யூன் கொஷன்ஸ் என்னை பற்றி, கடவுளை பற்றி சொல்கிறோம். I have to ask genuine questions, not to argue or somebody like நானும் நாஸ்திக பார்ட்டியில் இருக்கேன் அதுக்காக இல்லை. உனக்கு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு அவ்வளோ. குரு சொல்கிறதுனால ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லையே. சாஸ்திரம் சொல்கிறதுனா அதுக்கு தானே மனனம் நிதித்தியாசனம் சும்மாவை சொல்லியிருக்காங்க. யூ ஃபைண்ட் அவுட். தியான யோகாத் அவைஹி, கைவல்ய உபனிஷத்து ஆரம்பத்தில் குரு சொல்கிறாரு, நான் எப்படி இந்த சத்தியத்தை உணர்றது அதெல்லாம் கேட்கும்போது தனியாக இருந்துட்டு தியான யோகங்கள் மூலமாக நீ தெரிஞ்சுக்கோன்னு అని சொல்லி அப்புறம் 19 ஸ்லோகம் சொல்கிறாரு உனக்கு ஒரு க்ளூ கொடுக்கறதுக்கு. என்ன பேசிகிட்ருக்குறோம்? அப்போது இதெல்லாத்தையும் பற்றி 2-3 கேள்விகள் சொன்னானே. நான் நிஜமாக பிறந்தானா, நான் பிறந்தேன்னு சொல்லிட்டு யாரோ சொல்கிறாங்க, நான் நம்பிட்டுருக்கேன். அந்த ஒரு டேட்டு எல்லாம் சொல்கிறாங்க பிறந்தாச்சு. அப்படி சொல்லும்போது ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? இங்கே நான் பிறந்தானா, இந்த நான் అనేది பிறந்தேன்னு நினைக்கிறது உண்மையா? வந்துச்சு பிறந்துச்சுன்னா இது முன்னாடி அந்த நான் இல்லையா? இருந்தால் எங்கே இருக்கும், எப்படி இருந்திருக்கும்? அந்த எங்கோ எப்படியோ இருக்கிற அந்த நானுக்கு இந்த உடம்புக்கு என்ன சம்பந்தம்? இது இப்படி போகும், மைண்ட் பாக்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. இப்படி நான் நிறைய சொன்னேன். ஈவினிங் டைம் எக்ஸ்பிரஷன் சொல்லி இப்படி உங்களுக்கு கஷ்டப்படுத்த விரும்பலை. பட் ஜஸ்ட் ஒரு கீ கொடுத்தோம். ஏன்னா அந்த சுவாத்தியாயமனை பதத்தில் அவள் இருக்க, இதுதான் எங்கள் பேர். அதுக்கு சண்டே பகல் கிளாஸுக்கு வரணும். எப்படி வருவே? அவ்வளோ தூரம் எப்படி வருவே? அதனால் சும்மா நம்ம நினச்சிக்கிற மாதிரி இல்லை. இட் இஸ் நாட் எ பார்ட் டைம் ப்ரொஃபஷன். 24/7 ப்ரீ ஆக்குபேஷன் அன்னார். அதுதான் சரி. 10வது கேள்வி. கஹச்ச தர்மஹ சதாம் இவ. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்கோ, இத்தனை கிளாஸு அங்கேயோ இங்கோ ஏதோ இவ்வளோ வருஷம் சொல்லதெல்லாம் கூட அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் எனக்குள்ளே இருக்கிறது போன என்ன பர்சனாலிட்டியில் வந்து தான். ஒரு நாள் சத்தர்ஷனவனே, அப்பப்போ நடுவில் ஏதோ ராமாயணம் சொன்னோம். இது எல்லாமே கூட
ஃபைனலி அந்த சுவாத்தியாயம்தான் அது எல்லாமே. சரி, இந்த கேள்வி என்னன்னா, கஹச்ச தர்மஹ சதாம் இவ. இப்போ இந்த கேள்வியோட பிராமணர்கள் பற்றி, இந்த பிராமணர்களுக்குள்ள என்ன அது ஒரு மகத் பெரிய சதாம் இவ, நல்ல மனிதர்கள்னு சொல்லப்படுற, இல்லை மகாத்மன் சொல்லப்படுற, கிரேட் சோல்ஸ்ன்னு சொல்லப்படுற அவங்களுக்குள்ள இருக்கிற குணம் இவங்களுக்குள்ள எது இருந்தால் அப்படி சொல்லலாம்? எந்த தர்மம் இவங்களுக்குள்ள இருந்தால் அது இட்ஸ் வெரி நோபல், அந்த மகாத்மனுக்கு இருக்கிற போல் இவருக்கு இருக்கேன்னு சொல்லலாம். புரிஞ்சதா? சதாம் இவ, நோபல் பீப்புளுக்குள்ளே இருக்கிற அதுபோல் இவங்கக்கிட்ட இருக்கேன்னு சொல்கிறதுக்கு என்ன எது பற்றி சொல்கிறோம், எது பார்த்து சொல்லலாம்? அதுக்கு சொல்கிறார், தபஹ ஏஷாம் சதாம் இவ. சொன்ன அன்னைக்கு கொஞ்சம் 2-3-4 கேள்விகளுக்கு முன்னாடி அங்கே தப்பான வார்த்தை அங்கேயும் வந்துச்சு. அப்போ சொன்ன இன்னொரு வாட்டி கூட தப்புமான வார்த்தை வரும், அங்கே வரும்போது அர்த்தம் வேறு. அன்றைக்கி பேசும்போது சொன்னால் தப்பா மீன்ஸ் ஆலோசனை, க்ரியேட்டிவ் திங்கிங்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த க்ரியேட்டிவ் திங்கிங் தாட் தான் நமக்கு இங்கே சுவாத்தியாயంలో கொஞ்சம் நல்ல விசாரணை பண்ணி விவரித்தோம். இப்போ இங்கே அது அப்படி இருக்கட்டும். இப்போ இங்கே தபஸ்ன்னா இங்கே தபந்தான். என்ன தபம் என்ன சார்? பொதுவாக சொல்கிற ஆஸ்டெரிட்டி, செல்ஃப் இம்போஸ்டு டிசிப்ளின், செல்ஃப் டினையல், நான் தான் முடிவு பண்ணேன், நானே நினச்சேன் இந்த வாட்டி செய்யணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி இதெல்லாமே பலதை சொன்னாமே. ஐயப்ப விரதம் பண்ணுறது, அந்த விரதம் பண்ணுறது, இது மார்கழி விரதம், ஏதாவது பண்ணது தபஸ், அது எல்லாமே சரியா? அதனால் தப்பான்னா பொதுவான பலர்த்தம் சூடு பண்ணுறது, ஹீட் பண்ணுறது தாப்பம். அப்படி ஹீட் ஜாஸ்தி ஆகிடும், தாப்பமானம். வெயில் வந்த இப்போ இந்த டைமில் கோயம்புத்தூரில் இப்போ எவ்வளோ தெரியுமா? 19 degrees, 19. நைட்டுக்கு போக இன்னும் குறையும். அப்புறம் இல்லை இப்போது 20 அப்படியெல்லாம் இருக்கும், 21. நைட்டு இன்னும் குறையும். எர்லி மார்னிங் 19 தான் இருக்குது. அதை குளிர்றது கொஞ்சம் எல்லாருக்கும் இல்லை, பார்க்கலாம். நல்லா இருக்குது, கொஞ்சம் நாள் இப்படி இருக்கும். உங்கள் ஊரில் நல்லா குளிரும். அப்புறம் ஷைன் ஆகிறது, க்ளோ ஆகிறது, ஹீட்டப் ஆகிறது, சுத்தமாகிறது, அப்புறம் சேஞ்ச் ஆகிறது, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது, மாறுறது. இதெல்லாம் தப்பவனை பதத்து கீழே பல அர்த்தங்கள் சொல்லலாம். சரியா? எந்தெந்த சாதனங்கள் எல்லாமே கூட நம்மளுடைய உடம்புனே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்ட்ரோலில் வைக்குமோ ஓரளவுக்கு இல்லையா, அது நமக்கு யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்துகிட்ருக்குமோ, எந்தெந்த சாதனான ஆகட்டும். அதுக்கப்புறம் மனசுன்னு சுத்தப்படுத்திட்டு ரேடியன்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் கிளாரிட்டி ஆஃப் த மைண்டு, இங்கிலீஷில் சொல்லணும் என்ன, கிளாரிட்டி ஆஃப் த மைண்ட். இங்கே ரேடியன்ஸ்ன்னு சொன்னால் மை பாடி இஸ், அது இஷ்டத்துக்கு இது பண்ணாது. பகவத்கீதையில் ஒரு வேர்டு அச்சாபலம், சப்பலமாக இருக்கக்கூடாது. சும்மா உட்காந்து காலாட்டிகிட்டே இருக்கிறது, நகம் கடிச்சிட்டே இருக்கிறது, ஏதோ ஒன்று சொருகிட்டு இருக்கிறது, ஏதோ பண்ணுறது இல்லைன்னு சும்மா இல்லை பேப்பரு கிடிச்சிட்டே இருக்கிறது. பகவான் சொல்கிறாரு, தேவையில்லாத போது எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்? பிகாஸ் எவ்ரி ஆக்ஷன் பிராணசக்தி வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுதான் பாடி ரேடியன்ஸ்ன்னா உடம்பு கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கு.
அதனால் மனசு கூட கிளாரிட்டி இருக்குது. இது ரெண்டு இருந்தால், ரெண்டும் நமக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னால் வளருதுன்னு சொன்னால் தபஸோட பிரயோஜனம். அப்புறம் தபஸுக்கு எல்லாத்துக்குள்ள பெரிய தபஸ் என்ன தெரியல. அப்படி ஏதாவது கேள்வி இருக்கானே? என்ன 124 இருக்குல்ல, இன்னும் 10 ஆயிடுச்சு. அகங்கார தியாகந்தா பெரிய தபஸு. இது சங்கரருடைய கீதாలో அவர் భాషలో சொல்லணும்னா, தேகத்யாகோ ஹி சந்நியாசः ந காஷாய வாசசः. தேக நியாசம், தேகம் நான் అనేదన్న அகங்காரம் வச்சு தான் சொல்கிறோம். அது விட்டு கொடுக்குறதோ சந்நியாசம். அப்போ காஷாய வஸ்திரம் போட்டுக்கிறதோ முடி வளர்த்துக்கிறது சந்நியாசம் கிடையாது. ஸோ அகங்கார தியாகம்தான் பெரிய தபஸு. வேதாந்தத்தில் அதுக்கு தான் முக்கியத்துவம். சத்தர்ஷனம் எத்தனை அதுதானே. அதுக்கப்புறம் அப்போது அந்த அகங்கார தியாகத்துக்கு வேண்டிய தியாகந்தான் தபஸ். அந்த தபஸ் என்ன சார், என்ன பண்ணணும் அதுக்கு? ஸோ சிம்பிள், பி ஸோ சிம்பிள். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். நேற்று கூட சொன்னானே, மகதிதம் தபோ ரமணவாகியம் அகமபேதகம் நிஜ விபானகம் மகத் இதம் தபம். இது ரமணர் சொல்கிற வாக்கு. உனக்கு எட்டுறதா புரியுறதான்னா கேட்டுக்கோ, எடுத்துக்கோ. அது பண்ணினவன்னா, தேக உன்யாசம் பண்ணினவன்னா, அகங்காரம் உணவன்னா சிரவணம் பண்ணு, குரு கிட்டவா, சத் சங்கத்தில் நம்ம அகங்காரத்தினை நல்லா சிசில் பண்ணி ஒரு பிசுறு கூட இல்லாமல் பண்ணிக்கணும். இங்கே அந்த ஒர்க்கு தான் நடந்து கொண்டு இருக்கிற இந்த ஃபேக்ட்ரியில். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து உட்காடுறீங்க, உங்களுக்கு தெரியாது. நான் பண்ணிகிட்ருக்கு, எனக்கு தெரியும். வாஷிங் மிஷினில் போட்ட துணியில் கூட சுற்றிட்டு இருக்கோம். அந்த நடுவில் இருக்கிறதோ கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ நடுவில் அங்கே இருக்கும். எனக்கு ஒன்றும் தொடவே இல்லை, நான் அவ்வளோ சுற்றலை. அப்படி எல்லாம் கூட ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் மொத்தம் எல்லோரும் சேர்ந்து வாஷிங் மிஷினில் தான் இருக்கிறோம். வாஷிங் மிஷினில் தான் இருக்குங்க. கொஞ்சம் முன்ன பின்ன சிலது கொஞ்சம் அழுக்கு போகும், சிலது போகாது. சிலது அழுக்கு நிறைய வச்சுக்கிட்டு வரும். எப்படி போகும்? நேச்சுரல். அப்போ தனியாக எடுத்து கையில் வச்சு துவைக்கணும். அது நீங்கள் பண்ணுறது இல்லையே. அதையும் பண்ணிகிட்ருக்குறோம், தெரியாது உங்களுக்கு. சரி, இதோட 10வது கேள்வி முடிஞ்சது. 11வது கேள்வி ஆரம்பிக்கிறேன். 2 நிமிஷம் மட்டும் பேசி முடிச்சுடுறோம். 11வது கேள்வி. கஹச்ச ஏஷாம் மனுஷ பாவஹ. மறக்கக்கூடாது, இது 4வது கேள்வி. இப்போது பேசின 3 கேள்விகள் பிராமணன் விஷயம் பற்றி தான், அதுக்கு ரிலேட்டடு தான் பேசினோம். இப்போது அதே அந்த பிராமணனுக்கு சொன்னோம், தெய்வம் அர்த்தம் எப்படி வருது. அவன் எப்படி அந்த தெய்வமாக இருக்க வேண்டிய, தெய்வத்துக்கு சமமாக அந்த நிலையில் இருக்க வேண்டிய அந்த பிராமணன் வந்து ஒரு சாதாரண மனுஷ பாவத்துக்கு வரத்துக்கு காரணம் என்ன? வெரி இம்பார்ட்டண்ட். மானுஷ பாவ ஏஷாம். அவனுக்கு ஈஸ் லைக் எவ்ரிபடி, ஆர்டினரி, எல்லாரும் போல் தான் அப்படின்னு ஆயிடுறானே. அப்படி ஆகிறதுக்கு என்ன ஆனதுனால அவன் அப்படி ஆயிடுறான்? See, you may claim that you may born in the Brahmin இதெல்லாம், பட் ஃபைனல்லி இப்போ இது புரிஞ்சுட்டா ஈவன் சாதா எல்லாரும் போல் தான். எத்தனோ மனுஷர்கள் இருக்காங்க. அப்படிதான். மரணம் மானுஷः பாவः. பிராமணன் கூட எனக்கு மரணம் இருக்கு, எனக்கு மரணம்னா பயமாக இருக்கு,
அப்படின்னு சொல்லி அவனும் நினச்சா அவனை சாதாரண எல்லாரும் போல்தான். ஏன் சார் பிராமணன் கூட சத்தி போகிறேன்ல எல்லாரும். இன் திஸ் வேர்ல்டு மரணம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் சாதாரண மனுஷர்கள் போல் பிராமணன் பயப்பட மாட்டான். வியாதினால் வர அந்த வலி பெயின்ஸுன்னு கூட பெருசாக பண்ணிட்டு யோசிக்க மாட்டான், சொல்லிக்க மாட்டான். மரண பயத்தினால மரணத்துடைய வலி உள்ள ஹிருதயத்தில் அந்த பயம் வலி கவலை வலி என்ன. அப்புறம் பயப்படுறதுனால மனசுக்கு கவலை வந்துச்சு இல்லை, துக்கம். பயம் துக்கம். அப்புறம் வாழ்க்கையில் இப்படி என்ன ஒன்றும் தெரியல, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்ன ஆகுமோ, சந்திக்தம் இல்லை, அந்த வார்த்தை கான்ட்ரடிக்ஷன் சொன்னேன் இல்லை, அந்த மாதிரி இல்லை. முக்கியமாக மரணம் இந்த விஷயம் பார்த்து என்ன ஆகும் அப்படி. அப்புறம் அன்சர்டனாக இருக்க எல்லாமே. இப்போ வியாதியை இப்படி மரணம் போனால் ஒன்றும் புரியலையே, அன்சர்டன் அப்படின்னு இந்த மாதிரி. அப்புறம் பெரிய நஷ்டம் ஆயிடுமே, நான் இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கேன்னு. சாவு பற்றி இப்படிப்பட்ட எந்த பாவனை ஏதாவது கூட அவனுக்குள்ள இருக்கேன்னு சொன்னால் அவன் சாதாரண மனுஷன் போல் தான் ஆயிட்டாங்க. அந்த தெய்வத்துவம் முதல்ல எது சொன்னமோ அது அவனுக்கு செல்லாது, இருக்காது, இல்லைன்னு அர்த்தம். சரியா? அப்படின்னா இவன் மரணத்துக்கு ரெடியாக இருக்கா, ப்ரிப்பேர்டாக இருக்கா. அப்போ அந்த ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுன்னா என்ன அப்படின்னா அவனுக்கு ஞானமும் இருக்கு, சாஸ்திர பாண்டித்யம் மட்டும் இல்லை, ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தோடு வாழறான் அவனா. அதனால் மிருத்யு అనేది இப்போ மேலே கேளு, எனக்கு நிஜமாக மிருத்யு இருக்கா எனக்கு கேட்க சொன்னமே, ஜென்யூன் கொஸ்டின். அப்போ இவன் எது நம்ம பொதுவாக மிருத்யு தேவதா யமதர்மராஜன் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மிருத்யு தேவதனாலேயே உபதேசம் செய்யப்பட்ட பிரம்ம வித்யா கட்டோபனிஷத்தெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறதுனால மிருத்யு தேவதையை சொல்கிறாரு, உனக்கு மிருத்யு இல்லைன்னு. What Yamadharmaraja says to Nachiketa, no death. யார் சொல்கிறது? பட் இது யாருக்கு புரியும்? யம மிருத்யு தேவதை பிரம்ம வித்யா ஆச்சாரியர். Then where is the question of fear? எங்கே இருக்கு? அப்போது அந்த கட்டோபனிஷத்திலே யஸ்ய பிரம்ம ச க்ஷத்ரம் ச உபே பவத ஓதனஹ மிருத்யுர் யஸ்ய உபசேஷனோ. இந்த జ్ఞానికి பிரம்ம జ్ఞానికి மிருத்யு అనేది ఒక ஊறுகாய் பச்சடி தொட்டுக்கிட்டு சாப்பிடுறது போல் தாம, நல்லா இருக்கேன் ஊறுகாய் உபசேச்சனம் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டது. சத்தியத்தின் உணர்ந்தவனுக்கு மரணம் என்பது ஒரு ஊறுகாய் போல். ரெண்டு கருத்து சொன்ன இது முடிஞ்சிடும். வனப்பருவம் பாரதத்திலேயே அங்கே அரிஷ்டநேமியான ஒரு ரிஷி, அவர்கிட்ட இதே தர்மபுத்திரன் கேட்டிருப்பார் நினைக்கிறேன். எனக்கு அவர் பற்றி சொல்கிறாரு, எனக்கு மரணம் అనేది இல்லை, என்னை டச் பண்ண முடியாது மரணம் என்றாரு.
அப்படி அவர் சொல்லும்போது அவர் சொன்ன கருத்து எக்ஸாக்ட்லி மனுஸ்மிருதியில் சொன்னதே அங்கே அவர் ரெஃபர் பண்ணி சொல்கிறாரு. மனுஸ்மிருதி அனபியாசேன வேதானாம் ஆச்சாரஸ்ய ச வர்ஜிதாத் ஆலஸ்யாத் அன்னதோஷஸ்ச மிருத்யுர் விப்ரான் ஜிகாம்சதி. எப்போ இந்த பிராமணனுக்கு அந்த மிருத்யு வந்து பிடிச்சிக்கும், மிருத்யு பயம் வரும்னா அதுக்கு காரணங்கள் சொல்கிறாரு. அப்போது அது இல்லாமல் இருந்தால் யூ ஆர் தி தெய்வம். பட் அப்படி இருந்தால் நீ மனுஷன்தான், சாதாரண மனுஷன் போலுதான். என்னதே வேதங்களை அபியாசம் பண்ணாமல் இருந்த, ஆச்சாரங்கள் எதுவுமே அனுசரிக்காமல் இருந்த, எல்லாம் ஊட்டி கொடுத்தான். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கான். கண்ட விடுதெல்லாம் சாப்பிடுறதுனால ஒரு பிராமணனுக்கு மிருத்யு பயம் வரும். மிருத்யுடைய வாயில் ஜிகாம்சி. அன்னதோஷாச்சன்னா அர்த்தம் அங்கே இந்திரியங்கள் மூலமாக என்னென்ன அதுக்கு சாப்பாட்டு கொடுக்கணுமோ அது கொடுக்காம தோஷமானதெல்லாம் கொடுத்தா அவன் நம்ம பிராமணனாக இருக்க மாட்டான். இட் ஃபால்ஸ் டவுன் டு எ நார்மல் ஹியூமன் பீயிங், ஓன்லி நேம் சேக் மேபி அப்படின்னு இதெல்லாம் சொல்லி அந்த மனுஸ்மிருதியும் கோட் பண்ணார் அந்த ரிஷி அங்கே. அதனால் கடைசி கருத்து நம்ம சங்கராச்சாரியர் பஜகோவிந்தத்தில் சொன்னதிதான். அவர் பக்தி பரம பகவத்கீதா கிஞ்சிததீத கங்கா ஜலலவ கணிகா பீத சக்ருதவியேன முராரி சமர்ச்ச கிரியதே தஸ்ய ந யமேன ந சர்ச்ச பஜகோவிந்தம் ஒரு வாட்டியாவதை. அந்த கோவிந்தனை மனசார பஜிச்சு நான் உனக்கு சேர்ந்தவன் అని சொன்னா ஒரு வாட்டி போதும் என்றார். சக்ருதபி நான் நிறைய வாட்டி சொல்லிட்டு சார் போதுமா, பை பை, நவ் ஐ வில் கோ டு சினிமா ஹால் ஆர் மால் ஆர் ட்ரிங்கிங் பூத்து சொல்லியாச்சு இல்லை ஒரு வாட்டி. பகவத்கீதை இவ்வளோ கேட்டால் போதும், கங்கா ஜலம் ஒரு ட்ராப் குடித்தா போதும். அதேபோல் ஸ்ரீஹரினி ஒரு வாட்டு மனசார அவனை ஆராதிச்சா போதும். அப்படிப்பட்ட அவனுக்கு யமனு கூட சர்ச்சை கிடையாது. நோ டைலாக் டிஸ்கஷன், என்கவுண்டர் த டெத். கட்டோபனிஷத்துக்கு சுவாமி விவேகானந்தர் கொடுத்த பேர் என்கவுண்டர் வித் த டெத். யூ காங்கர் த டெத். இதுக்கு உபனிஷத்து சனத் சுஜாத்தியத்தில் மெயினாக பிரமாதோ வை மிருத்யு பிரவீமி இன்வெர்டட் டென்ஸ் பிரமாதந்த மிருத்யு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு அங்கே அழகான உபதேசம். என்ன பிரமாதம்? நான் தேகம் நினைக்கிறது பிரமாதம்னு எங்கே தமிழ் பிரமாதம் இல்லைங்கோ. டேஞ்சர், ஆக்சிடென்ட்டு. நான் தேகம் நினைக்கிறது அந்த அந்த wrongly concluding, living in contradictions is called death. Other than that there is nothing death and சொல்றார். ஓகே, 11 கேள்விகள் முடிச்சிட்டோம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. हरि ओं तत्सत्.